இறை இறக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, ஆபத்து காலத்தில் நம்மை காப்பவர் யார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ இறை இறக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. சங்கீதம் 121 7, 8 வசனங்கள் கூறுகின்றன. ஆண்டவர் எல்லா தீங்குகளிலிருந்தும் உன்னை காப்பார், உன் உயிரை காத்தருள்வார். நீ வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் இப்போது முதல் என்றென்றைக்கும் ஆண்டவர் காத்தருள்வார் என்று கூறுகின்றார். ஆம், நம்மால் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகளிலும் இறைவன் கண்கள் நம் மீதுதான் இருக்கின்றன. பயமும் கவலையும் நம்மை சூழும்போது என்னை காப்பவர் ஆண்டவர் என்ற நம்பிக்கையுடன் அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைத்து விட்டால் நாம் எல்லாவற்றிலிருந்தும் எல்லா தீங்குகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவோம். வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் அவர் கண்காணித்து நம்மை காக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் இறைவனுடைய உடன் இருப்பை நாம் நினைவு கூறுவோம். வீட்டிலும் பணியிடத்திலும் பயணத்திலும் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் அவரது வழி நடத்துதல் நம்மை காத்து கொண்டிருக்கின்றது. இறைவனின் பாதுகாப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் உரியது அல்ல, இப்போது முதல் என்றென்றைக்குமான என்ற வாக்குறுதியை நமக்கு அவர் தருகின்றார். அது நமது எதிர்காலத்தையும் நம்பிக்கையுடன் அவரிடம் ஒப்படைக்க அழைக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்று நாம் அறியாவிட்டாலும் நம்மை காக்கும் இறைவன் நம்மோடு இருப்பதை நம்பி அமைதியுடன் முன்னேறுவோம். இதோ இன்றைய நாளிலும் அவர் நம்மோடு இருக்கின்றார், காத்து கொண்டிருக்கின்றார். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.